நீங்களும் என்ன மாதிரியே சரியான ஆயுர்வேத முறையில ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி, விற்பனை பண்ணி முன்னேறலாம் வாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு என்னலாம் டவுட் இருக்கோ, அது என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நம்மளோட சேனல்லயும் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சரியான ஆயுர்வேத முறையில விதவிதமா ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம். நீங்க இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ, அத வச்சு சூப்பரான ஹேர் ஆயில்லாம் ரெடி பண்ண முடியும். பண்ணி நீங்களும் வீட்ல இருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விற்பனை பண்ணி நீங்களும் சம்பாதிக்கலாம், முன்னேறலாம். இது நான் சும்மாலாம் சொல்லலைங்க. கண்டிப்பா பண்ணலாம். நீங்க பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சரியான ஆயுர்வேத முறையில தான் இந்த ஹேர் ஆயில ரெடி பண்ணி விற்பனை பண்ண போறீங்க. இந்த ஹேர் ஆயில்ல கெமிக்கல் அப்படிங்கிற எதுவுமே நம்ம கலக்க போறதில்ல. வாசனைக்காகவும் சரி, அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் சரி, நம்ம இதில எதுவுமே கலக்க போறதில்ல. இப்போ கடையில ஏதோ ஒரு ஆயில் வாங்கி யூஸ் பண்றாங்க, கெமிக்கல் மிக்ஸ் பண்ணது. அப்படி இல்லாம நீங்க நல்லா ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி குடுக்கும்போது, கண்டிப்பா உங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, ஹெர்பல் ஹேர் ஆயிலோட சந்தை மதிப்பு எப்பவுமே உயர்ந்துகிட்டே தான் போகுது. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில முடி கொட்டுறது ரொம்ப அதிகமா இருக்குது. நல்ல முடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம நாட்டோட தட்பவெட்பநிலை. இந்த தட்பவெட்பநிலைக்கு நம்ம எப்பவுமே தலையில நல்ல ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்ம உடம்புல இருக்க பித்தம் குறைஞ்சி தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குறையும். யாருமே எண்ணெய் தேய்க்காம இருக்கவே மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் எண்ணெய் தேய்க்கிறது அதிகம். அதனால இதோட விற்பனை வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க. இது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம், யாராவது வேலை கொடுப்பாங்களா, வீட்டில் இருந்தே செஞ்சு கொடுக்குற மாதிரி மிளகு வறுத்தி பண்ணலாமா, மாவரைச்சி விற்கலாமா அப்படின்லாம் நினைப்பீங்க. இப்போ இட்லி மாவு அரைச்சி விற்கிறதெல்லாம் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கடினமான உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும். டெய்லி மாவரைக்கணும், டெய்லி விற்கணும். அதெல்லாம் ரொம்பவே கடினமான உழைப்பு இருக்கும். அதுக்கு உங்களுக்கு நேரமும் பத்தாது. ஆனால் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் இன்றைக்கி ஒரு 5 லிட்டர் காய்ச்சுறீங்க அப்படின்னா, அது ஒரு 10 நாள் வச்சு நீங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ இதை நீங்கள் வீட்டில் இருந்தே சிரமம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களாலையும் ரெடி பண்ண முடியும். உங்களாலையும் ஒரு கணிசமான அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களாலையும் செலவு பண்ணிக்க முடியும். நம்ம கையில் ஒரு 10 ரூபா கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆடியோ மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்தே முன்னேறுவோம். சரியா? வணக்கம், நான் மகேஸ்வரி சிவபாலன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிட்டுட்டு எந்த கவலையும் இல்லாமல் ரிலாக்ஸாக வீடியோ பாருங்கள். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? உங்களோட ஹெல்த் ரொம்பவே முக்கியம். அதனால் போய் சாப்பிட்ருங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு புது முடிகளை முளைக்க வச்சு முடி கொட்டுறது நிறுத்தி முடியை நல்லா ஒரு கருமை நிறமாக மாற்றி கொடுக்கும். சரி வாங்க, இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு மூலிகையுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வெறும் ஹெர்பல் பவுடர்ஸ் மட்டும் வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். நான் இப்போ மருதாணி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மருதாணியும் நல்லா ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நரமுடி வர்றதையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இது 2 ஸ்பூன் நான் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அடுத்து நான் எடுத்திருக்கிறது நெல்லிக்காய் பவுடர். இந்த நெல்லிக்காய் பவுடரும் நான் 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். நெல்லிக்காயும் நல்லாவே ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நரமுடி வர்றதையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட முடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் இந்த பாத்திரத்திலே நான் சேர்த்துக்கிறேன். நான் அடுத்து எடுத்திருக்கிறது செம்பருத்தி பவுடர். இந்த செம்பருத்தி பவுடர் நிறையா பேருக்கு தெரியாது. செம்பருத்தி பவுடர் முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். நரமுடி வர்றதையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். முடியை நல்லா சைனிங் பண்ணி கொடுக்கும். ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி முடி கொட்டுறதையுமே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட இந்த பாத்திரத்திலேயே சேர்த்துடலாம். நான் அடுத்து எடுத்திருக்கிறது வல்லாரை பவுடர். இந்த வல்லாரை பவுடர் ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதை தான் பிராமி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிக்கு நல்ல ஒரு கருமை நிறமும் கொடுக்கும். முடி கொட்டுறதையும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் எடுத்து அதையும் இந்த பாத்திரத்திலே நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கசாயம் காய்ச்ச போறோம். இது மொத்தமா ஒரு 60 கிராம் வந்து இருக்கும். இதில வந்து நான் 1 லிட்டர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இத வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஊற வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்ல அப்படின்னா பரவால்ல. நீங்க உடனே அடுப்புல வச்சு கசாயம் காய்ச்சிக்கலாம். ஆனா நான் இத வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டு தான் கசாயம் காய்ச்சினேன். இதில வந்து கசாயம் காய்ச்சும்போது இத அடுப்புல வச்சதும் டப்புன்னு பொங்கி வந்து கீழ ஊத்தி போயிடும். அதில கொஞ்சம் கவனமா இருங்க. அடுப்ப வந்து மீடியமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா இது அடிபிடிச்சு டப்புன்னு கருகி போயிடும். அதனால கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது வந்து ஒரு 250லேருந்து 300 எம்எல் வந்து குறைஞ்சதும் அப்படியே இறக்கி கீழ வச்சிருங்க. இதை இப்போ ஒரு ஓரமா வச்சிரலாம். ஏன்னா இது நல்லா ஆறுன பிறகு தான் நல்லா வடிகட்ட முடியும். இப்ப பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு. அப்பதான் நான் வந்து வடிகட்டுறேன். நீங்க இந்த மாதிரி ஒரு நைஸ் வடிகட்டி இல்லன்னா வந்து வெள்ள துணி வச்சு வடிகட்டிக்கோங்க. இது நம்ம அப்படியே இறக்கி வச்சிருந்ததுனால அந்த பவுடர்லாம் அப்படியே அடியில போயிட்டு செட் ஆயிடுச்சு. அதனால இது கொஞ்சம் ஈஸியா இறங்குது வடிகட்டுறதுக்கு. போக போக அதில வந்து அப்படியே வந்து நின்னுக்கும். நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா கைய வச்சு பிழிஞ்சு அதோட சார வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த கஷாயத்த. இது சூடா இருந்தது அப்படின்னா, உங்களால அது போல பண்ண முடியாது. இதில நெறைய வேஸ்ட்டா போயிடும். அதுக்காக தான் ஆற விடணும். இன்னும் நெறையா குவான்டிட்டில பண்ணும்போதெல்லாம் வந்து இது ஃபுல்லாவே கீழ அடியில படியிற வரைக்கும் வந்து விட்டுறணும். அப்பதான் வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த பவுடர் வந்து எண்ணெய்க்கு போக்கூடாது. எண்ணெய்க்கு போணுச்சு அப்படின்னா கருகிடும். அதனால எந்த அளவுக்கு நல்லா வடிகட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு வடிகட்டிறணும். இந்த அளவுக்கு வடிகட்டிக்கோங்க. இந்த பவுடர் வந்து நமக்கு தேவையில்ல. ஏன்னா இந்த பவுடர்ல வந்து இனி எதுவுமே கிடையாது. இத தூக்கி போட்டுறலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் வந்து இரும்பு கடாய், சில்வர் கடாய் தான் இருக்கணும். அலுமினிய கடாய் வந்து பயன்படுத்தக்கூடாது. இதில இப்போ 200 எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுமே வந்து இந்த எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நான் 250 எம்எல்லேருந்து ஒரு 300 எம்எல் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். வீடியோவ முழுசா பார்க்காம தள்ளி தள்ளி விட்டு பார்க்குறீங்க. நான் இடையில சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள ஒழுங்கா கேட்காம ஆயில் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட வருத்தப்படுறீங்க. அக்கா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு. அப்படி பண்ணாதீங்க. வீடியோவ தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை முழுசா கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து ரெடி பண்ணுங்க. இப்போது தேங்காய் பால் ஊற்றுனதும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதித்து அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கஷாயத்தை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டு கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடுங்க. இதை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பயப்படாமல் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி விற்பனை பண்ணலாம். அதே நேரம் நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை தயார் பண்ணி நீங்கள் பயன்படுத்தியும் பயன்பெறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஹேர் ஆயில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எதுலேயுமே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே ஒரு க்ரீன் கலர் இல்லை ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மட்டும்தான் கலர் கலராக வந்து ஆயில் ரெடி பண்ணுறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ அடுப்பை வந்து ஃபுல்லாகவே சிம்மில் வச்சிடணும். என்னடா சொன்னதையே சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஆயில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து போய் சேர வேண்டியது இருக்குது. ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் ஆயில் இது மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி விற்பனை பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சி வந்திருக்கு. நான் என்னடா இவ்வளோ டைம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க சொல்கிறேனே அப்படின்னு. இது எல்லாமே நீங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு ரெடி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த டைம் எடுக்குது. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் ஆயில் கிடைக்கும். நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சு நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்காது. அதுக்காக தான் மிதமான தீயில வச்சு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 200 எம்எல் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் ரெடி பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சிரும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். சரியா? இல்லை உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ வந்து இதில் நான் ஒரு 15 எம்எல் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த விளக்கெண்ணெய் சேர்த்ததுமே கொஞ்ச நேரத்திலே பாருங்கள் எப்படி ஒரு அழகான நுரை பொங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி சூப்பராக நுரை வருதுன்னு சொல்லிட்டு. இதிலேயே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பியூரான ஆயில்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து அது ஒரு அவ்வளோ ஒரு குவாலிட்டி பியூராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நுரை வந்து அந்த மாதிரி வருது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட வாசனையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அதில் இருக்க அந்த விழுதை எடுத்து உருட்டி பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதில் ஈரப்பதம் வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்படியே வடிகட்டி எடுத்து வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அது கடன்னு அந்த ஆயில் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி கையில் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அதில் இருக்க அந்த விழுதை எடுத்து உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி திரி மாதிரி வரும் உருட்டுறதுக்கு நல்லா. அப்போ வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் விடக்கூடாது. விட்டால் அந்த விழுது வந்து கருகி போய் அந்த எண்ணெயோட தன்மையும் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டிடணும். ஏன்னா இந்த மாதிரி புதுசாக தயாரிக்கும் போது உங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ, இப்போ வடிகட்டலாமா, அப்போ வடிகட்டலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக வந்து சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திக்கலாம். நல்லாவே முடி கொட்டுறதை கம்மி பண்ணி புது முடிகளை வந்து வளர வைக்கும். முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். நரமுடி வர்றதையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதோட கலர் பாருங்கள். உங்களுக்கு அந்த பவுலில் பார்க்கும்போது ஒரு டார்க்காக இருக்குது இல்லையா? இது வந்து இந்த பிளேட்டில் போட்டதும் பாருங்கள். இது நேரில் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு ரெட்டு கலந்த க்ரீன் கலரில் இருக்குது. அதாவது டபுள் கலர் வந்து நல்லாவே தெரியும். இதுவே நீங்கள் நார்மலாக எல்லா பொருளையும் முழுசாக அந்த எண்ணெயில் போட்டு இல்லை பவுடரை அப்படியே கொட்டி நீங்கள் காய்ச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு கலர் வருமா? அப்படியே கருகி போய் தான் இருக்கும். உங்களுக்கு இதிலேயே தெரியும். நம்ம என்ன பொருள் போடுறோமோ அதில் என்ன கலர் இருக்கோ அது வந்து அப்படியே டபுளாகவே தெரியும். இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். சில ஆயில்கள் நம்ம ரெடி பண்ணும்போது அந்த கலர் நான் என்னென்ன போடுறேன்னா அதோட கலர்ஸ் வந்து அப்படி லைட்டாக அப்படி ஷேடிங்காக வந்து வந்துட்டு போகும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் வந்து அந்த மருதாணியோட ரெட் கலரும் மற்றதோட க்ரீன் கலரும் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி வந்து தெரியுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னங்க இப்போவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? நம்மளும் வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி விற்பனை பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி பயன்படுத்தலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்மளோட மயிலிறகு கோகனட் மில்க் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு வந்திருக்கும். எது வேணும்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். உங்களால் ஆயில் ரெடி பண்ண முடியலை, உங்களுக்கு டைம் இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஆயில் வாங்கிக்கலாம். மயிலிறகு கோகனட் மில்க் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல்லே இருக்குது. செக் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அதுபோல் மயிலிறகு கோல்டன் ஸ்கின் க்ளோ ஆயிலுமே இருக்குது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். முகப்பருவையெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உடம்புல வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், தோலில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அது எல்லாத்தையுமே சூப்பராகவே கிளியர் பண்ணி கொடுக்கும்.